ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A, Cartesian product of A and B, Cartesian product of A and A, Cartesian product of B and A, இவ்வளவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏயோட வேல்யூ வந்து 2 -2 3, பியோட வேல்யூ 1 -4. இது வந்து ஃபஸ்ட்டு சம்மு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஏபி வேல்யூ வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி நான் முந்தின சம்ஸ்லலாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் என்னோட முந்தின வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து 2 இருக்குது. இந்த 2 வந்து இந்த பியோட 2 இதுக்குமே சேர்ந்து வரும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். 2 வந்து 1க்கும் வரும், -4க்கும் வரும். -2 வந்து 1க்கும் வரும், -4க்கும் வரும். 3யும் அதே மாதிரி தான், 1க்கும் -4க்கும் வரும். நான் வந்து எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு முந்தின வீடியோஸில் சொல்லி தந்திருப்பேன். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏல ஃபஸ்ட்டு இருக்க 2 வந்து 1க்கும் -4க்கும் வரும். ஸோ அதை எப்படி எழுதணும்னா 2, 1, 2, -4. அதுக்கப்புறம் -2 வந்து 1க்கும் வரும், -4க்கும் வரும். அப்போ எப்படி வரும்? -2, 1, -2, -4. அடுத்த 3யும் எங்கெல்லாம் வரும்? 1க்கும் வரும், -4க்கும் வரும். அப்போ எப்படி எழுதலாம்? 3, 1, 3, -4. இதுதான் ஏ கிராஸ் பியோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 2 நேரம் ஏ வேணும், அப்படி தான் நம்மளுக்கு இங்கே ஒருக்கா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு 2, -2, 3. திரும்பியும் ஒரு ஏ தான் வேணும். அப்போ சேம் வேல்யூ தான். ஏ ஈக்குவல் டு 2, -2, 3. அப்போது ஏ கிராஸ் ஏனா ஏக்கு ஏயும் பின்னொரு ஏயோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏல இருக்க 2 வந்து இங்கே இருக்க 2க்கும் வரும், -2க்கும் வரும், 3க்கும் வரும். -2 வந்து 2க்கும் வரும், -2க்கும் வரும், 3க்கும் வரும். 3யும் அதே மாதிரி 2க்கும் வரும், -2க்கும் வரும், 3க்கும் வரும். இதே மாதிரி எழுதணும். ஸோ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2, 2, 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட் -2, 2, -2, -2, 3, -2. நெக்ஸ்ட் 3, 2, 3, -2, 3, 3. இதுதான் எதோட வேல்யூ? ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கோங்க. பி ஈக்குவல் டு 1, -4. ஏயோட வேல்யூ என்னது? 2, -2, 3. இதில் வந்து எது ஃபஸ்ட்டு? இப்போ வந்து பி கிராஸ் ஏனா பி தான் ஃபஸ்ட்டு. அது மட்டும் கவனமாக இருக்கணும். ஏனா ஏ ஃபஸ்ட் இருக்கணும், பினா பி ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் வேல்யூ வந்து பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்போ வந்து இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள ட்ரிக்கு. ஏபின்னு கேட்டிருந்தா ஃபஸ்ட்டு ஏ தான் இருக்குது. ஸோ ஏக்கு வேல்யூ எழுதணும். பி அடுத்தால தான் இருக்குது. ஸோ பிக்கு வேல்யூ அதே மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. இதில் வந்து பி தான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ பி வந்து ஃபஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு, இதில் பியில் இருக்க 1 வந்து ஏல இருக்க எல்லா வேல்யூ கூடயும் போகும். அப்போது 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் -4 வந்து ஏல இருக்க எல்லா வேல்யூ கூடயும் போகும். அப்போது -4, 2, -4, -2, -4, -3.
இப்போ A cross B, A cross A and B cross A இந்த மூணோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம மூணோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் வந்து இவ்வளோ தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Qன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். A ஈக்குவல் டு P, Q, B ஈக்குவல் டு P, Q. என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? A cross B A cross B கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், B cross A கண்டுபிடிக்கணும். அப்போது A cross B ஈக்குவல் டு இந்த P வந்து இங்கே இருக்க PQக்கு ரெண்டுக்குமே வரும். அப்போது P, 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 Q, Q, P, Q, Q. இப்போ நெக்ஸ்ட் வந்து A cross A. ஏக்கு வேல்யூ வந்து PQ, திரும்ப ஏக்கு வேல்யூ வந்து PQ. நம்ம வந்து இங்கே வந்து ஏக்கு பிக்கு வேல்யூவும் அதே தான். அப்போ நம்ம A cross Bக்கு கண்டுபிடிச்ச வேல்யூஸே நம்ம திரும்ப எழுதிக்கலாம். எப்படி பார்த்தாலுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக இப்படி ஆன்சர் எழுதிக்கலாம். எக்ஸாம் டைம் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து புரிஞ்சு எழுதணும். நீங்கள் வந்து இதில் அந்த மேம் வந்து இப்படி தான் சொன்னாங்க, அதனால் நான் இப்படி ஃபுல்லாக எழுதுறேன்னெல்லாம் எழுதிடாதுங்க. அதில் வந்து ஒரே வேல்யூஸ் தான் வரும்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கேல்குலேஷன் டைமை வந்து நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். ஓகேவா? வேணால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் வந்து லைட்டாக போட்டு பார்த்துக்கோங்க சைடில். அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A. B cross A ஈக்குவல் டு திரும்பியும் பிக்கும் ஏக்கும் ஒரே வேல்யூ இருந்தால் நீங்கள் ஒரு காலமே யோசிக்க வேண்டாம். அதே ஆன்சரை எழுதினா போதும். ஓகேவா? சேம் ஆன்சர் எழுதிக்கோங்க. P, P, Q, Q, P, Q, Q. ஓகே, தேர்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A ஈக்குவல் டு M, N, அப்புறம் B ஈக்குவல் டு MT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross A கண்டுபிடிக்கணும். அப்போ A cross A ஈக்குவல் டு A cross B கண்டுபிடிக்கணும். அப்போ A cross B ஈக்குவல் டு ஒரு செட்டு வந்து ஒரு எம்டி செட்டு கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன தான் வரும்? உங்களுக்கு எம்டி செட் தான் வரும். அப்போது இப்படி போட்டு விடணும். இந்த மாதிரி எம்டி சிம்பிள் போடக்கூடாது, இப்படி ஒரு ப்ராக்கெட் போட்டு விடணும். ஓகேவா? A cross B ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து A cross A வந்து கண்டுபிடிக்கணும். ஏக்கு வேல்யூ M, N, திரும்ப ஏக்கு வேல்யூ என்னது? M, N. ஸோ A cross A ஈக்குவல் டு M, M, திரும்ப M, N. M வந்து இங்கே இருக்க MNக்கு சேர்ந்தா வரும், N வந்து Mக்கு Nக்கு சேர்ந்தா வரும். N, M, N, N. இதுதான் A cross Aயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து B cross A. சேம் இதே மாதிரி A cross Bக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எம்டி போட்டோம்னா B cross A கண்டிப்பாக எம்டி தான். ஓகேவா? இவ்வளோதான் அந்த சம்மு. ஓகே, நெக்ஸ்ட் அதில் உள்ள செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? லெட் A ஈக்குவல் டு 1, 2, 3, B equal to x such that x is a prime number less than 10. x வந்து ஒரு prime நம்பராம், அது வந்து less than 10. 10 விட கம்மியாக இருக்க prime numbers எல்லாத்தையும் எப்படி எடுக்கலாம்? நம்ம Bயோட செட்ஸ்னு எடுக்கலாம். Find A cross B and B cross Aன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. A equal to 1, 2, 3. ஓகேவா? அது கொடுத்துருக்காங்க. அண்ட் B equal to எக்ஸுக்கு 10ஓட கம்மியான ப்ரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம்? 2, 3, 5, 7. ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி எடுப்போம்? நம்மளோட டேபிளில் வந்து அந்தந்த டேபிளுக்கு மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். இப்போ 1 into 2 equal to 2. இந்த 2 வந்து வேறு ஒரு டேபிளுக்குமே வராது. அதே மாதிரி 3யும் 1 into 3 equal to 3, 1 into 5 equal to 5, 1 into 7 equal to 7. இந்த மாதிரி வரதெல்லாம் தான் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். இதில் வந்து 1 into 1 equal to 1 நீங்கள் சொல்லலாம். 1 ஏன் ப்ரைம் நம்பர்னு வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1 வந்து ப்ரைம் நம்பரில் வராது. அதுதான் இதில் உள்ள கண்டிஷன். ஓகேவா? ப்ரைம் நம்பரோட கண்டிஷன் வந்து இதுதான். 1 வந்து ப்ரைம் நம்பர்ஸில் வராது, வேறு எல்லா நம்பர்ஸும் ப்ரைம் நம்பர்ஸில் வரும். ஓகே, அதை மட்டும் பார்த்து கவனமாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? A cross B கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. அப்போ A cross Bக்கு எப்படி எழுதிக்கலாம்? இந்த 1 வந்து இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸு கூட போகும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7.
இனி வந்து இந்த 2 வந்து இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸு கூடயும் போகும். அப்போ 2,2 2,3 2,5 2,7. இனி வந்து இந்த 3 வந்து இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸு கூடயும் போகும். அப்போது 3,2 3,3 3,5 3,7. ஓகேவா? இதான் A கிராஸ் பியோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B கிராஸ் A. அப்போது B கிராஸ் A ஈக்குவல் டு இந்த பியை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. 2 3 5 7 1 2 3. அப்போது இதில் என்னெல்லாம் வரும்? 2 வந்து இங்கே இருக்க 3 நம்பர்ஸு கூட போகும். அப்போ 2,1 2,2 2,3. இந்த 3 வந்து இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸு கூடயும் போகும். அப்போ 3,1 3,2 3,3. அதே போல் இந்த 5 வந்து அங்கே இருக்க எல்லா நம்பர்ஸு கூடயும் போகும். அப்போ 5,1 5,2 5,3. அதுக்கப்புறம் 7 வந்து இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸு கூடயும் போகும். அப்போ 7,1 7,2 7,3. இதுதான் இதோட ஆன்சர். இந்த சம்மோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.